வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். துரந்தர் படத்துக்கு டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னு நேற்று சொன்னேன்ல, படம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். படம் நைட்டு 10:30 மணி ஷோங்க. படம் முடிஞ்சது எப்போ தெரியுமா? படம் முடிஞ்சு தியேட்டரை விட்டு வெளியே வந்தது கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு தியேட்டருக்குள்ளே போயிட்டு படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது மணி 3. படம் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஆசைப்பட்றேன். நிறையா படங்கள் பார்த்துருப்போம். படம் முடியும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புறப்பட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் என் கார்டு போடுற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் துரந்தர் படத்துக்கு கடைசி பேர் போட்டு முடிக்கிற வரைக்கும் 3 மணி ஆயிடுச்சு. ஸ்டில் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த என் கார்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து ரசிச்சுட்டு போயிருக்காங்க. ரொம்ப ரேரு. நிறையா படங்கள்லாம் பாதியிலேயே எந்திரிச்சு ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆன நிறையா திரைப்படங்கள் இருக்குது. ஆனால் துரந்தர் வேற லெவல். நான் சொன்ன மாதிரியே பிரதமர் மோடிக்கு ஒரு எலிவேஷன்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. தீவிரவாத கும்பல் பிரதமர் மோடியை என்ன தெரியுமா சொல்கிறானுங்க? ஒருத்தன் சொல்கிறான் ஆத்திப் அகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உத்தரப்பிரதேசத்தில் 2023 சுட்டு கொண்டாங்கல்ல ஆத்திப் அகமதை. கோர்ட்டில் அதாவது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது ஆத்திப் அகமதை பத்திரிகையாளர்கள் போர்வையில் வந்த 2 பேர் ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்க. அந்த சீன்லாம் வந்திருக்கு. ஆத்திப் அகமது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட எந்த அளவுக்கு கனெக்ஷனில் இருந்திருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆத்திப் அகமது ஒரு சீனில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, டீ கடைக்காரர் நம்மளை காலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். டீ கடைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிட்டிருக்கான்? பிரதமர் மோடியை. ஒரு டீ கடைக்காரரு ஒட்டுமொத்த தீவிரவாத கும்பலையும் துவம்சம் பண்ணியிருக்காருங்க நம்ம மோடிஜி. மோடிஜியுடைய ஃபேனு அப்படின்னு சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்பெஷலாக இந்த படத்தை பார்த்து முடித்தவங்களாம் மோடி ஃபேனு, அஜித் தோவல் ஃபேனு அப்படின்னு சொல்கிறதுல பல பேர் பெருமை அடைவாங்க. அந்த அளவுக்கு படம் இருக்குது. இன்னொருத்தன் இந்த கள்ள நோட்டு பாகிஸ்தானில் அடித்து அதை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தான்ல கனானி அப்படிங்கிறவன், அவன் பார்த்தீங்கன்னா இந்த மோடி நமக்கு ஆப்பு வச்சுட்டாரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்கான். படம் வேறு லெவல். பார்க்காதவங்க போய் பாருங்கள். படத்தில் சாப்டராக படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதில் அன்னோன் கன்மேன் அப்படின்னு ஒரு சாப்டர் வருது. இந்தியாவுக்கு எதிராக பல தீவிரவாத செயல்களை செய்தவர்கள் இன்றைக்கி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க ரோட்டில் அப்படின்னு செய்திகள் படிக்கிறோம்ல. அதுக்குன்னே தனியாக ஒரு சாப்டரே படத்தில் கொடுத்துருக்காங்க. அன்னோன் கன்மேன் அப்படிங்கிற சாப்டரு. இன்றைக்கி கூட பாருங்கள், லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாத அமைப்புடைய கமாண்டர் பிலால் அப்படிங்கிறவன் லஷ்கர்-இ தொய்பாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி. அப்போது அன்னோன் கன்மென்னுடைய ஸ்வாகு கண்டினியூ ஆகுது. டெஃபினட்டாக அன்னோன் கன்மென்னுடைய பின்னணியில் டெஃபினட்டாக இருப்பாங்க, நம்ம இந்தியா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. முன்னாடியிலேருந்து அந்த டவுட் இருந்துச்சு. இப்போ துரந்தர் படத்தை பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தாவூத் இப்ராஹிம் இருக்கான்ல, தாவூத் இப்ராஹிமே இப்போ எந்த நிலைமையில் இருக்கான் அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸ்லோ பாய்சன் தாவூத் இப்ராஹிமுக்கு வழங்கப்பட்டு இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கானா தாவூத் இப்ராஹிம். 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட தாவூத் இப்ராஹிமுடைய புகைப்படங்கள் மட்டும்தான் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இப்போது படுத்த படுக்கையாக கிடக்கான். படத்தில் காமிச்சிருக்காங்க. தாவூத் இப்ராஹிம் பற்றி படத்தில் வருது. படம் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் மோடியை பிடிக்காதவங்களுக்கு கூட மோடியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மஸ்ட் வாட்ச் ஃபில்ம் இந்த துரந்தர் அப்படிங்கிற படம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, திமுகவுக்கு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 10 தொகுதிகள்லையுமே தோல்வி அடைஞ்சாங்க. இந்த வாட்டி 10 தொகுதியுமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கு திமுக தலைமை உத்தரவிட செந்தில் பாலாஜி தேர்தல் வேலைகளை பார்த்துக்கிருக்காரு. கோயம்புத்தூர் மாவட்டம் உட்பட டோட்டலாக 39 தொகுதிகள் செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கான். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் இருக்காங்களே, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் 6 தொகுதிகளை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கேட்குறாங்களாம். நாங்கள் போட்டிடுறோம் அப்படின்னு 10ல் 6 தொகுதிகளை கேட்குறாங்களாம். திமுக ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்களாம். வெயிட்டிங் லிஸ்ட்டு, பின்னர் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்களாம். இதற்கு மிக முக்கிய காரணம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் போட்டியிடுவாங்க திமுக கூட்டணி சார்பாக.
ஆனால் 2024 திமுக நேரடியாக போட்டிட்டுச்சு. காரணம், ஆப்போசிட்டில் நின்னது யார்? அண்ணாமலை. இந்த வாட்டியும் அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிடுறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் அவருக்கு எதிராக கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்காம திமுகவையே களமிறக்க திமுக ஆலோசனையில் இருக்காங்களாம். கூட்டணி கட்சிகள்லாம் அண்ணாமலைக்கு எதிராக போட்டியிட்டா டெஃபினட்டாக ஜெயிக்க முடியாது. உதயசூரியனுக்கு எதிராகவே 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஒரு பயங்கரமான டஃப் கொடுத்தாரு. அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்தா அண்ணாமலை ஈஸி வின்னா போயிடும். அதனால் அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டிடுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொகுதியில் திமுக வேட்பாளரை களமிறக்க இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாம். அப்போ மட்டும்தான் கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுக்க முடியும். இல்லைன்னா சர்வசாதாரணமாக அண்ணாமலை ஜெயிப்பார். அதிமுக பாஜக கூட்டணி வேறையா, அதனால் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உளவுத்துறை திமுகவுக்கு ரிப்போர்ட்டை கொடுக்க திமுக அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு முடிவாகி எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல அறிவிக்கட்டும். இல்லை அதை பற்றிய செய்திகள் வெளிவரட்டும். பிறகு கோவை மாவட்டத்தில் எத்தனை தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு திமுக முடிவெடுத்திருக்காங்களாம். அந்த அளவுக்கு திமுகவுக்கு திராவிட கட்சிகளுக்கு பயத்தை கொடுத்துக்கிருக்காரு அண்ணாமலை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். 2 தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. 2021, 2024 போட்டியிட்ட 2 தேர்தல்களுமே தோல்விதான். இருந்தாலும் அண்ணாமலைக்கு பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு ஆதரவெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது, குறைந்த மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. திமுக கதறிக்கு இருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.